ஹாய், நான் தான் உங்க கில்மா ஆண்டி. சரி, வாங்க போகலாம். எனக்கு 2 பிள்ளைங்க. என் புருஷன் வெளிநாடு போய் 10 வருஷம் ஆகுது. வருஷத்துல ஒரு தடவை வந்து 10 நாள் தங்கிட்டு திரும்ப போயிருவாரு. அவர் இங்க இருந்தாலும் ஒன்னும் செய்ய போறதில்லை. நான் வயசுக்கு வந்த நாள இருந்து என்னென்னமோ ஆசை வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் விதவிதமா சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு எங்குனேன். ஆனா என் புருஷனால என் இயக்கத்தை தீக்க முடியாதுன்னு கல்யாணமான அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். வேற என்ன செய்றது? ஊருக்கு பயந்து என் புருஷன் கூட ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தேன். வயசு ஆகஸ்ட் உடம்பும் இயக்கமும் கூடிட்டே போச்சு. எப்படியோ 15 வருஷமா என் உணர்வை அடக்கி அடக்கி வாழ்ந்துட்டேன். ஆனா ஒரு நாள் என்னால கட்டுப்படுத்த முடியாம அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கட்டில இருந்து சேலையை ஒழுங்கா நெஞ்சு மேல எடுத்து போட்டுட்டு வாசல் தண்ணீர் தெளிக்க வெளிய வந்தேன். தினமும் நான் வாசல் தெளிச்சு கோலம் போடுற அழகை பார்க்க 2 பேரு எப்பயும் போல நின்னுட்டு இருந்தானுங்க. வாசல் தெளிச்சிட்டு குனிஞ்சு கோலம் போட உட்கார்ந்ததும் எதிர் வீட்டு காலேஜ் பையன் என் முந்தானை விலகின இடத்துல தெரிஞ்ச 2 மாம்பழத்தை கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தான். அடுத்த வீட்டாளு பேப்பர் படிக்கிற மாதிரியே என் இடுப்பு பார்த்து கொண்டிருந்தான். சரி, கட்டுனவன்தான் இந்த அழகை ரசிக்க மாட்டேங்கிறான். இவனுங்களாவது நல்லா ரசிக்கட்டும்னு விட்டுட்டேன். கோலம் போட்டு முடிச்சதும் எந்திரிச்சு அடுத்த வீட்டுக்காரனை பார்த்தேன். நான் அவன் பொண்டாட்டிட்ட சொல்லிருவேனோன்னு பயந்துட்டான் போல டக்குன்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்படியே திரும்பி அந்த காலேஜ் பையனை பார்த்தேன். இன்னும் அப்படியே நின்னு என்ன வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தான். நான் அவனை பார்த்து சிரிச்சேன். அவன் என்ன கெஞ்சுற மாதிரி ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்பதான் உன்ன அணுவா ரசிக்க ஆரம்பிச்சேண்டி. அதுக்குள்ள என்ன தவிக்க விட்டுட்டு போறியே, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை ரசிக்கணும்டி. நான் இன்னைக்கு இது போதும் போடான்னு என் கண்ணாலேயே சொல்லிட்டு சிரிச்சிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பிள்ளைங்க 2 பேரையும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதனால் அவர்களை மாமா வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். அங்கே மாமா கூட என்னோட பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கட்டும். அப்பாதான் அப்பாவோட பாசம்தான் இல்லை. மாமாவுடன் பாசமாக இருக்கட்டும் என்று நினைத்து அவர்களை அனுப்பினேன். வீட்டுக்குள்ள வந்ததும் கதவை சாத்திட்டு நேரா அறைக்குள் போனேன். அந்த காலேஜ் பையன் என்ன ரசிச்சு பார்த்தது என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நேரா நிலக்கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அப்படியே அம்சமா அழகா இருந்துச்சு. இந்த அழகை பார்க்க எவனுக்கும் கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சுட்டே இருந்தேன். இந்த ஏரியா பால்காரன் குமார்தான் டெய்லி காலையிலே மணிக்கு வந்து பால் ஊத்திட்டு போவான். நான் அறையில் படுத்து கொண்டிருக்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே திரும்பவும் அம்மா பால்னு கத்தினான். வேற வழி இல்லைன்னு எந்திரிச்சு சேலையை மட்டும் எடுத்து மேல சும்மா சுத்திக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வாசல் பக்கம் போனேன். கதவை திறந்து பால் பாத்திரத்தை முன்னாடி நீட்டுன். பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே பால் ஊத்திட்டு இருந்த குமார் அப்படியே மேலேயே பார்த்தான். நல்ல தரிசனம் கொடுத்துட்டு இருந்துச்சு. என்னோட கொழுத்த மாம்பழம் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது. பின்பு அப்படியே என் முகத்தை பார்த்தான். நானும் அவனை பார்த்தேன். இவ்வளவு நாளா வெறும் பால்காரனா மட்டும் பார்த்தேனா, முதல் தடவையா வேற மாதிரி பார்த்தேன். சட்டை போடாத கருத்த முரட்டு உடம்பு தொட தெரியற மாதிரி ஏத்தி கட்டின லுங்கி என் உடம்பை பார்த்த வெறியில சிவந்து போன கண்ணும் அந்த வெறி பிடிச்ச கண்ணை பார்த்த வெட்கத்தில நான் அப்படியே கதவு நிலையில சாஞ்சிட்டேன். அம்மா, என்ன வீட்ல யாரும் இல்லையா? அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பெட்கத்துல ஆமானு தலையை மட்டும் மாட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வீட்டு கதவு திறந்திருந்தது. நான் உள்ள பால்காரன் குமார் வெளியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நின்னோம். குமார் அப்படியே வெளியே எட்டி பார்த்தான். தெருவுல யாராவது ஆள் நடமாட்டம் இருக்கான்னு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மெதுவா நடந்து வீட்டுக்குள்ள வந்தான். அம்மா, என்ன கதவை தாப்பா போட்டரவா? என் நெஞ்சு பட படன்னு அடிச்சிச்சு.
கூச்சத்துல பால் பாத்திரத்தை எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டேன். கதவை சாத்தி தாப்பா போடுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. மெதுவா மெதுவா எனக்கு பின்னாடி காலடி சத்தம் கேட்டுச்சு. என் முதுகிலே பின்னாடி நின்று கொண்டு, உங்க உடம்பை இந்த நிலைமையில பார்த்த மயக்கத்துல எதுக்கு வந்தேனே மறந்துட்டு கதவை தாப்பா போட்டுட்டு உள்ள வந்துட்டேன். என்னால உங்க மேல இருக்கிற ஆசையே இனிமே அடக்க முடியாது. மஞ்சு அம்மான்னு சொல்லிட்டே என் அருகில் வேகமாக வந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியே அடுத்த பாகத்தில் தொடர்ந்து சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட், டாடா.